அரசியல் கைதிகள் விடுதலை இல்லை, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை, முழுமையாக காணிகள் விடுவிக்கப்படவில்லை, மற்றது மனித புதைகுழிகளுக்கான ஒரு தீர்மானமோ அல்ல தீர்க்கமான ஒரு முடிவு சொல்லப்படவில்லை, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக பின்னணியில் அரசியல் பிரமுகர்கள் அதிகாரிகள் சொன்னது பட்சத்தில் இறந்தவர்களுடைய உடலை புதைத்தார். சந்திரசேகரம் அவர்கள் கூட சொல்லிட்டா நீங்க சொல்லிதான் நாங்க செஞ்சோம். அப்ப யுத்தம் நடக்கும்போது நெறிமுறைகள் கடைபிடிக்கலாம். தங்களை கொண்டவர்களே தண்டிக்க முடியாத அரசாங்கம் எவ்வாறு மற்ற தமிழினத்துக்கான ஒரு நீதியை வழங்கும்? அபிவிருத்தி என்ற போர்வையில மக்களை ஏமாத்தி இந்த அன்ரோமார் நாயக்க மேல வைக்கப்பட்ட நம்பிக்கை என்னன்னா, இவர்களையும் பல அரசியல் இருக்கிறார்கள். ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியா மாற்றம் பெற்ற பிறகு ஏதோ ஒரு வகையில நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கை. வணக்கம். வணக்கம் ஜெகன். முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று முக்கியமாக பல விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். அதில் முக்கியமாக செம்மணி தொடர்பான ஒருவருடைய சாட்சியம் என்ற ரீதியில் சொல்லலாம். செம்மணி என்றாலே இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான சாட்சியங்கள் பல வெளியாகி கொண்டிருந்தன. அதில் குறிப்பாக சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் கிருசாந்தியினுடைய படுகொலை சம்பந்தமான பல விஷயங்களை வெளியில் சொல்லியிருந்தார். ஏற்கனவே அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட்டு 29 வருடங்கள் சிறையில் உள்ளார். அவருடன் இணைந்து மேலும் ஒரு 4 இராணுவ அதிகாரிகள் நினைக்கிறேன், அவர்களும் சிறையில் காணப்படுகிறார்கள். ஸோ அவர்கள் பற்றிய ஒரு உண்மைகளை தான் சோமரத்ன அவருடைய மனைவி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற ரீதியில் ஒரு கடிதம் உலாவி வருகிறது. அந்த கடிதம் தொடர்பான ஒரு சின்ன உரையாடல் தான் இது. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சோமரத்ன ராஜபக்சவினுடைய மனைவி தான் இந்த கடிதத்தை சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் சொன்ன சாட்சியங்களை வைத்து கொண்டு தான் அவருடைய கடிதம் மாதிரி தான் எழுதியிருக்கிறேன். ஜனாதிபதி அவர்களுக்கு மற்றது பிரதமர் அவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கு கூட கடிதம் அனுப்ப போவதாகவும் சொல்லியிருக்கிறார். ஜனாதிபதி அன்ரோமார் நாயக்க, பிரதமர் ஹரணியமர சூரிய, நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார். ஏற்கனவே பல ஜனாதிபதிகளுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பயனும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு கீழ் பணிபுரிந்த அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டினார்கள். ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு அந்த தேவைப்பாடு இல்லை. அப்போ இந்த அரசாங்கத்தின் மீது கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. நான் அப்போ இந்த அரசாங்கத்திற்கும் ஒரு கடிதம் எழுதுகிறேன் என்ற ரீதியில் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த அரசாங்கம் நீதியை பெற்றுத்தரும் என்று நம்புறேன். அவ என்ன விடயத்தை சொல்றாண்டா, அவரை விடுதலை செய்யணும் என்ற ஒரு விடய பொருளை பேசுறா. ஏற்கனவே அவருக்கு பிறகு பல இராணுவ அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் 5 வருடத்திலேயோ 10 வருடத்திலேயோ பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் என்னுடைய கணவர் 29 வருடமாக சிறையில் இருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு நீதி வேண்டும். அவர் அநியாயமாக சிறையில் இருக்கிறார் என்றது அவருடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் அவள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விஷயங்களில் தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு, இவருக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு இவர் சில பேருன்ற பேரை சொல்கிறார். ஒன்று கேப்டன் லலித் ஹேவாகே, கேப்டன் பெரேரோ, லெப்டினன்ட் உதயகுமார, மொழிபெயர்ப்பாளர்களான காவல்துறை பரிசோதகர் சமரசிங்க, காவல்துறை பரிசோதகர் அப்துல் ஹமீத் நசார், லெப்டினன்ட் துடுகல ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். இவர்கள் உயரதிகாரி. ஆனால் சிறை அடைக்கப்பட்டு பிற்பட்ட காலங்களில் பிணை வழங்கப்படுகிறது. 6 மாத காலத்திலேயே இவர்கள் வெளியில் வராங்க. அதுக்கு பிறகு அவருடைய கேஸ் என்ன நடந்தது என்ற பற்றிய தகவல் கூட இல்லை என்று அவர் சொல்றார். அதில் முக்கியமாக என்ன சொல்ல வராங்கண்டா, என்னுடைய கணவர் மேல் அதிகாரிகள் சொன்னது பட்சத்தில் இறந்தவர்களுடைய உடலை புதைத்தார். ஆனால் அவர்களை கொண்டது வேறு, அவர்களுக்கு அந்த பழிவாங்கல் செயற்பாடு செய்தவர்கள்லாம் வேறு ஆக்கள். அப்போ அவர்களுக்கு ஏன் தண்டிக்கப்படவில்லை? வெறும் ஒரு துடுப்பாக இருந்தவர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவரை நீங்கள் தண்டிப்பது நியாயம் இல்லை. அப்போ அவருக்கு உத்தரவிட்ட மேல் அதிகாரிகள் தான் நீங்கள் தண்டிக்கணும் என்ற ரீதியில் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். இப்போ கிருஷாந்தினுடைய கொலை வழக்கு விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு வழக்கு தான். ஆனால் அதையும் விட மிகப்பெரிய வழக்குகள் விசாரிக்கப்படவில்லை. உண்மையிலேயே இது சம்பந்தமான ஒரு அப்போ இருந்த ஜனாதிபதி சந்திரிகா அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த உறவினர் ஒருவருடைய சொந்தக்காரர் என்றபடியாக தான் கிருஷ்ணாந்தின வழக்கு விசாரிக்கப்பட்ட சொல்றார். ஏன்னா இப்போ தன்னுடைய கணவன் தண்டிக்கப்படுவதற்கு முக்கியமாக காரணம் இந்த புதைக்குழிகளை, அவர் மனித புதைக்குழிகளை அடையாளம் காட்டினார் என்ற அடிப்படையில் தான் அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய கணவன் இந்த இராணுவ அதிகாரியாக வந்தது ஒரு 5 வருஷம் தான். அதே போல அவருடன் சேர்ந்து தண்டிக்கப்பட்டவர்களை 2-3 வருஷத்துக்கு தான். 2-3 வருஷத்துக்கு இத்தனை 300-300 படுகொலையில செய்தார்களா, புதைத்தார்களா? அப்ப அதற்கு முதலே நடந்திருக்கு. அப்ப இதுக்கு காரணம் இல்லை மேலதிகாரிகள் தான். மேலதிகாரிகளை நீங்க தண்டிக்காம ஏன் எங்களுக்கு அந்த இராணுவ சிப்பாய்களை தண்டிக்கிறீர்கள் என்றுதான் அவருடைய கடிதம் அமைகிறது. சரி, இதுல இருந்து எங்களுடைய கருத்துக்கு நாங்கள் வரலாம் சொல்றோம். இப்போ என்னென்றா இவருடைய கடிதத்தின் உள்ளடக்கம் இதான். இதன் கடிதத்தின் முழுமையான வடிவத்தை நாங்கள் பின்னால் இணைக்கிறோம். சரியா? அப்போ இதில் என்னென்றா, இந்த கடிதம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது பல விஷயங்களை கூறுறோம். அதில் குறிப்பாக இப்போ நாங்கள் எங்கள் கருத்தின்படி வைக்க இவர் விடுதலை செய்யப்படணும் என்ற கருத்தியலை நாங்கள் சொல்ல வரையில்லை. ஆனால் இவர் சொன்ன அந்த
குறிப்பிட்ட மேலதிகாரிகள் ஏன் இன்னுமே அவர்கள் மேல நடவடிக்கை முறையாக எடுக்கப்படவில்லை? அது ஒன்று. அந்த மேலதிகாரிகளுடைய பெயரை குறிப்பிட்டதால் தான் இவர் தண்டிக்கப்பட்டிருப்பதாக கூட அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நான் குறிப்பிட்ட இந்த அதிகாரிகள் வந்து 6 மாசத்துல பிணையில பிடிக்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே பிறகு குமார் பொன்னம்பலம் அவர்கள் இவரை சந்திச்சிருக்கின்றார். சர்வதேச ரீதியில் இந்த விஷயத்தை கொண்டு போவேன், உங்களுக்கு விடுதலை வாங்கி தருவேன் என்ற பொருட்பட அவர் கைத்திருந்ததாக அவர் சொல்லியிருக்கிறார். பின்னர் அவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்டார். குமார் பொன்னம்பலம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு பிறகு வந்த அரசாங்கம் இந்த விஷயத்தை இவர் வெளியில சொன்னதன் காரணத்தினாலதான் அவர் பழிவாங்கப்பட்டார். உண்மையிலே இவர் பழிவாங்கப்பட்டாரோ அல்லது இவருக்கு தண்டனை கொடுக்கும், உண்மையிலே இந்த புதைகுழிய கிண்ணறாக்களுக்கும் தண்டனை கொடுக்கணும் என்றதான் விதி. ஆனால் இந்த மேலதிகாரிகள் ஏன் காப்பாற்றப்படுகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? மேலதிகாரிகள் வந்து செம்மணி படுகொலையில் மட்டுமில்லை, எல்லா படுகொலையிலும் இருக்க மேலதிகாரிகள் காப்பாற்றப்பட்டு வருகிறார்கள். இவர்கள் காப்பாற்றப்படுவதற்கான பிரதான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னணியில் அரசியல் பிரமுகர்கள் இருக்கலாம் கட்டாயமாக. அப்போ இந்த முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் கைது செய்யப்படுவதற்கான ஒரு எடுகோள் தான் இந்த இவர்கள் உயர் அதிகாரிகள். இப்போ சிப்பாயில் கைது செய்யப்படுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் அவர்கள் அழுத்தம் பிரிவிக்கிற மூலமாக அவர்கள் மூடி மறைக்கலாம், அல்லது அவர்களுடைய தண்டனை காலம் நிறைவேற்றப்படலாம், அல்லது படுகொலை செய்யப்படலாம். அது கேள்விக்கு வர்றது குறையாக இருக்கும். ஆனால் இந்த உயரதிகாரிகள் மேல கை வச்சால் ஏனைய உயரதிகாரிகள் குழம்புவதனூடாக ஒரு மிகப்பெரிய அரசியல் குழப்பம் ஏற்படுத்தலாம். அதனால தான் இந்த உயரதிகாரிகள் மேல இவர்கள் கை வைக்காமல் இருக்கிறதுக்கான பிரதான இந்த இடத்துல தான் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். இப்ப இருக்கிற அரசாங்கம் இதை செய்யலாம் தான். இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டிய அவசியப்பாடு இல்லை. ஏனென்றால் இப்போ வந்து புது அரசாங்கம் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்கள் இந்த படுகொலையில் நடக்கும்போது நாங்கள் ஆட்சியிலே இல்லை, பாராளுமன்றத்திலே இல்லை சொல்லியிருந்தார். அப்ப இவர்கள் இந்த விசாரணைகளை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தலாம் தானே என்ற ஒரு கேள்வி எழுகிறது. உதாரணமாக அவர் சந்திரசேகரம் அவர்கள் சொல்ல என்ன விஷயம் சொல்றாண்டா, இவர்கள் நாங்கள் இந்த ஆட்சியில இல்லை இருந்தாலும் இதற்கு நீதியை பெற்று தருவோம்டா, ஏதோ நீதியை நாங்கள் என்னது எங்களுக்கு தேவையில்லா விஷயத்தை நாங்கள் நீதியை பெற்று தர்றோம். உண்மையிலேயே ஒரு அரசாங்கம் செய்த தவறு, கடன் கூட இப்ப ரணில் விக்ரமசிங்க வாங்கின கடனை நான் கட்ட மாட்டேன்னு அதே மாதிரி தான் இந்த விஷயங்களும். உண்மையிலேயே இந்த விடயங்கள் அடுத்த அரசாங்கத்துக்கு வருகின்ற பொழுது ஏன் மக்கள் அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் தான், அது ஜனாதிபதி கோட்டபாயவோ அல்லது ரணிலோ அன்றோ பொறுப்புக்கூறல் வந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்ற விடயம் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த அன்ரோமார் நாயக்க மேலே வைக்கப்பட்ட நம்பிக்கை என்னென்னா, இவர்களையும் பல அரசியல் கைதிகள் இருந்தார்கள், இவர்களும் பழிவாங்கப்பட்டவர்கள், இவர்களும் கொலை செய்யப்பட்டவர்கள், இவர்களும் தீவிரவாதிகள் முத்திரப்பட்டவர்கள் தான் ஒரு காலத்தில் இவர்களும். அப்போ இவர்களிடமிருந்து ஒரு நியாயமான ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் எங்கள் வடக்கு கிழக்கில் இணைந்த தமிழ் மக்கள் வந்து அதிகளவான வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள். இன்று சிங்கள அரசியல்வாதி ஒருவர் கூட சொல்லியிருக்கின்றார், இப்போ குறிப்பாக இந்த இவர்கள் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கான நியாயத்தை பெற்றுத்தர மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு எதிராக செயற்பட்டவர்கள்லாம் இவர்கள். கிட்டத்தட்ட சுனாமி பிரகடனத்தை கூட எதிர்த்தவர்கள் யார் என்றால் இந்த ஜேவிபி அணியினர். அது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது வாக்குறுதிகளை அள்ளி விளாசி இருக்கிறார்கள். ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியாக மாற்றம் பெற்ற பிறகு ஏதோ ஒரு வகையில் நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கை. இப்போ போக்கு என்ன மாதிரி இருக்குன்னா, ஜனாதிபதி அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு சார்பாக இருப்பதாகவும் தமிழ் மக்களுடைய ஒரு நல்ல மனுஷன் மாதிரி இருப்பதாகவும், அவருக்கு கீழே இருப்பவர்கள் ஜேபி போய் குழப்பி அடித்து அவரை செயற்படாமல் வைத்திருப்பதாகவும் ஒரு மாயை ஒன்று கிரியேட் பண்ணப்படுகிறது. பார்த்தீங்களா? அது எப்படி இது அரசியல் காய் நகர்த்தல் போலதான் இருக்கு. என்னன்னா இப்ப ஜேவிபி அண்மையில கூட ஜேவிபி சொல்றதுக்குள்ள தான் தேசிய மக்கள் சக்தியாங்குது. ஜேபி வர தேசிய மக்கள் வேற என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொண்டோம்னா ஜேவிபி சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் தேசிய மக்கள் சக்தியாங்குது. ஆனால் உள்ளுக்குள்ளேயே சில அரசியல் குழப்பங்கள் காணப்படுது. ஒரு சிலர் பிரதமர் ஹரணி அமரசூரிய வெளியேற்றணும்னு சொல்லி நம்ம ஒரு சிலர் இதுக்குள்ளே சின்ன பிளவுகள் இருக்கலாம். இதால தான் சில விஷயங்கள்ல கை வைக்க தயங்கினமோ, அதாவது மக்களுக்காக இப்படி காட்டிக் கொள்ளுகிறார்களோ அந்த அரசியல் காய் நகர்த்தல், வடக்கு கிழக்கு தெற்கு என்ற அந்த இதை காட்டுவதற்காக தெற்குல ஒரு கதை, கடந்த அரசாங்கம் செய்தது போல் தெற்குல ஒரு கதை, வடக்குல ஒரு கதை. முன்னே அரசாங்கத்தில் என்ன பிரச்சனைனா இந்த கூட்டணி தான் பிரச்சனையா இருந்தது. ஏனைய கூட்டணியில் இருக்க ஏனைய கட்சிகள் அதுக்கு விடாதுன்னு சொல்லி கொண்டு வந்தது. இப்ப இருக்கிறார்கள் இவர்களுக்குள்ளேயே பிரச்சனை வருதோ என்ற ஒரு கேள்வி ஒன்று அப்படி ஒரு சிக்கல் இருக்குதான். அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்ன விஷயத்தை உற்று நோக்கணும்னா, இந்த கிருஷ்ணாந்தி படுகொலை சம்பந்தமான விஷயத்துல ஒரு நியாயப்பாடு கிடைக்கின்ற பட்சத்துல உண்மையிலேயே அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகர முடியும். உண்மையிலேயே இந்த வெறுமனே
இந்த சிப்பாய்களை கைது செய்து அவர்கள்ட்ட விசாரணை மேற்கொள்ளினோம். ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கையில் போயில்லைன்னா இது அப்படியே தான் இருக்க போகுது. இதுதான் நாங்கள் கடந்த ஒரு காணொலியில் அந்த கம்போடியா பற்றி கைத்திருந்தோம். அந்த கம்போடியாவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க சர்வதேச விசாரணை எப்படி மேற்கொள்ளப்பட்டிருந்தது என்ற ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் சொல்லுங்க. சர்வதேச விசாரணை அங்கே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதில் கூட அவர்களுக்கு நீதி நாட்டப்படவில்லை. என்ன ஒரு ஒன்றோ 2 இராணுவ அதிகாரிகள் தான் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டார்கள். என்ன அர்த்தம்டா, நீங்கள் சொல்லி தான் நாங்கள் செஞ்சோம். அப்போ யுத்தம் நடக்கும்போது நெறிமுறைகள் கடைபிடிக்கலாது என்ற ஒரு முறைமை முன்வைக்கப்படுகிறது, ஒரு அநியாயமாக. அடுத்தா இவ கூட சொல்லிக்க என்ன விஷயத்தை சொல்கிறான்டா, இப்போ தன்னோட கணவர் உட்பட ஒரு சில கீழ்மட்டத்தில் இருக்கிற இராணுவ அதிகாரிகள் மட்டும் கைது செஞ்சுட்டு இராணுவ அதிகாரிகள் அனைவரையும் கைது செய்து விட்டோம் என்று சர்வதேசத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். குற்றவாளிகளை கைது செய்து விட்டோம், தவறு விளைத்த குற்றவாளிகள் இராணுவ அதிகாரிகளை நாங்கள் கைது செய்து விட்டோம், தண்டனை வழங்கி விட்டோம் என்று பொய்யான பிரச்சாரங்களை சர்வதேசத்துக்கு வழங்கி வருகிறார்கள். ஆனால் உண்மையில் தண்டிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் ஒரு சில இராணுவ அதிகாரிகள், அதுவும் குற்றம் இழைக்காத இராணுவ அதிகாரிகள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது வருகிற ஒரு சில இராணுவ அதிகாரிகள் தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் குழி தோண்டினாரோ ஏதோ ஒரு விஷயம் மேற்கொண்டாரோ ஏதோ ஒரு வகையில் அந்த குற்றச்செயல் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆனால் ஏனையவர்கள் இன்னும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற பின்னணியில் அரசியல்வாதிகளில் சூழ்ச்சி, குறிப்பாக ஓப்பனாக சொல்லப்போனால் சந்திரிகா அந்த இடத்துல இருந்தால் ஏற்கனவே வெளியில் எடுக்கப்பட்ட எண்புக்கூடுகள் எரிக்கப்பட்டது என்ற கதை கூட இருக்கு. நிச்சயமாக எரிக்கப்பட்டது என்ற கதை கூட இருக்கு. அவர்கள் அன்றைய காலத்தில் செய்தப்பட்ட இந்த புதைக்குழிகள் வெளியே வரும் பட்சத்தில் சில காலங்களில் மூடப்பட்டிருந்தது, தோண்டி எடுப்பது நிறுத்தப்பட்டிருந்த காலத்தில் வெளியில் எடுக்கப்பட்டு எரிக்கப்பட்டது, பெரிய பெரிய சுடாலயங்கள் மாதிரி எரிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புதைக்கப்பட்ட உடல்கள் மீண்டும் வெளியே எடுக்கப்பட்டு இராணுவத்தினால் எரிக்கப்பட்ட சாட்சியம் கூட காணப்படுகிறது. இப்படியாக பார்க்கணும். உண்மையிலேயே இந்த விஷயம் இன்னுமே சரியான பாதையை நோக்கி செல்ல என்ற கேள்விதான் எழுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலைமைகளை வச்சுக்கொண்டு பார்க்கின்ற பொழுது ஏன் இன்னுமே இந்த உயர் அதிகாரிகளோட கைது பின்தள்ளப்படுகின்றது என்கின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அரசியல்வாதிகள் மேலே ஏன் இன்னும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளல. உதாரணமாக இதில் அந்த முன்னாள் ஜனாதிபதி கூட விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ன சொல்றேன். அதில் இந்த முன்னாள் ஜனாதிபதி என்கிற பொழுது சந்திரிகா விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன் பிறகு இது சம்பந்தமான விடயங்களை மேற்கொள்ளாத மைத்திரியோ கொடபாய ராஜபக்சவோ மஹிந்த ராஜபக்சவோ விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். மிக முக்கிய பங்கு மஹிந்த ராஜபக்ச அவர்கள். என்ன பிரச்சனை என்ற ஏற்கனவே ஒரு கிட்டடியில் ஒரு பாதி முகாம் ஒன்று இருந்தது பட்டலந்தில் வேற மீது குற்றம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீது குற்றம் இழைக்கப்பட்டாலும் சுமத்தப்பட்ட ஆளும் தண்டிக்கப்பட்டாரா இல்லை. அது இப்ப இருக்க அரசாங்கம் யார்? ஜேபி கொண்டார் ஒரு குற்றம் இருக்கு. அவர்களால் அவர் தங்களை கொண்டவர்களே தண்டிக்க முடியாத அரசாங்கம் எவ்வாறு மற்ற தமிழினத்துக்கான ஒரு நீதியை வழங்கும் என நாங்கள் எதிர்பார்க்கலாம். இப்ப ஜேபி மேல வைக்கப்படுற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்னுமே அரசியல் ரீதியாக அவர்கள் கொடுத்த தேர்தல் விஞ்ஞாபன வாக்குறுதிகளை நிறைவேற்றல. அதுல தமிழர்கள் சார்ந்த விஷயங்கள் ஏன் இன்னும் பின்னடிக்கின்றார்கள் என்ற உடையும் இவர்களுக்கு மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. முக்கியமாக அரசியல் கைதிகள் விடுதலை இல்லை, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை, முழுமையாக ஹானிகள் விடுவிக்கப்படவில்லை, மற்றது மனித புதைகுழிகளுக்கான ஒரு தீர்மானமோ இல்லை ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு சொல்லப்படவில்லை, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக வெளிப்படுத்தவில்லை, மக்களுடைய அபிவிருத்தி என்ற போர்வையில மக்களை ஏமாற்றி வருகிறார்களா இவர்களும், தமிழ் மக்களை மீண்டும் பழைய சங்கதிக்குத்தான் உட்படுத்தப்படுகிறார்களா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஆகவே இப்போ இந்த மனித புதைகுழி சம்பந்தமான விஷயம் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிற இந்த சூழ்நிலையில் கிருஷாந்தினோட படுகொலை சம்பந்தமான ஒரு விடயம் வெளியில் வந்திருக்கு. இனியாவது இந்த உயர் அதிகாரிகள் விசாரிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுகின்றது. சரி, அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயம் நாமல் ராஜபக்ச அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன விஷயம் ஒன்று பார்த்தால், என் மீது போடப்பட்டுள்ள முக்கவாசி கிட்டத்தட்ட 100 விதமான வழக்குகள் எந்த காலத்தில் போடப்பட்டது? இந்த நல்லாட்சி காலத்தில் ரணில் மற்றும் மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் இந்த வழக்குகள் தன் மீது போடப்பட்டதாம், தன்னை பழி வாங்குவதற்காக. அதில் முக்கியமாக ரணிலையும் சொல்றாரு, ரணிலும் மைத்திரியும் தான் எங்கள் என்ன சிறைக்கு செல்றதுக்கான முக்கிய தூண்டுகோலாக இருந்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் பிற்பட்ட காலங்களில் ரணில் அவர்களோட இணைந்து அவர் ஆட்சி அமைத்தார்கள் என்பது வேறு கதை. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் இப்படி பார்க்கிற இல்லை அரசியலை, இவர்கள் என்ன பழி வாங்க வந்தாலும் நான் வல்லவன், அப்ப நான் இவர்களை எதிரியாக பார்க்க மாட்டேன், அரசியல் இதெல்லாம் சகஜம். ஏன் இப்ப நான் இந்த கதையை சொல்றேன்டா, இப்ப பொதுஜன பெரமுன தங்களை சிங்கள மக்களிடையே
தங்கள் இருப்பை உறுதி செய்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு. ஏன்னா சிங்கள மக்களுக்கு கூட பொதுஜன பெரும்பான்மை மேலே அதிருப்தி. இது உங்களை கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலையும் ஏன் உள்ளூராட்சி தேர்தலில் நடந்த வாக்களிப்பு வச்சு படுதோல்வி அடைந்திருந்தார். இந்த படுதோல்வியை அவர்கள் மேலே கொண்டு வரணும்னா அதுக்கு சிங்கள மக்கள் தேவை. ஒரு காலத்தில் துட்டகை முனு என்பதற்கு பதிலாக யாரை பார்த்தார்கள்? இந்த ராஜபக்ச அவருடைய கட்சியில் தூக்கி எறிந்தார்கள் யார்? சிங்கள மக்கள். அப்போ அதற்கு பிறகு வந்து தங்களுடைய இருப்பை நிலைநாட்டிக் கொள்வதற்காக பல முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள். அதில் ஒரு முயற்சி தான் இது. இப்படியான கதைகளை சொல்லிக்கொண்டு ஏற்படும் போது கொஞ்சம் இனவாதத்தை அப்படியே தூவி விடுவாங்க. இப்படியா பல விஷயங்கள் இந்த அரசியல் பிறப்பில் நடந்து கொண்டே இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம். இந்த கடிதத்தை இதோடு இணைக்கிறோம். இந்த முழுமையான கடிதத்தை நாங்கள் இதோடு இணைக்கிறேன். பார்த்துக்கொள்ளும். நன்றி, வணக்கம். இந்த குரல் பதிவு அந்த கடிதம் தொடர்பான ஒரு குரல் பதிவாக தான் இருக்க போது அந்த கடிதத்தை முழுமையாகவே அதில் என்னென்ன விஷயங்கள் அவர் குறிப்பிட்டிருந்தா என்ற விடயத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்க. எனது கணவர் சோமரத்ன ராஜபக்ச சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் எனது கணவர் தெரிவித்துள்ளார். 1990ஆம் ஆண்டு இலங்கை இராணுவத்தில் இணைந்து கொண்ட எனது கணவர் 1996ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தின் 7வது கொலனி இராணுவ படையின் கீழ் செம்மணி பிரதேசத்தில் பணியில் ஈடுபட்டு வந்தபோது இடம்பெற்ற மனித படுகொலையுடன் தொடர்புடைய வகையில் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 3 அடங்கிய நீதியரசர் குழாமின் முன்னிலையில் நடைபெற்ற விசேட வழக்கு விசாரணைகளின் பின்னர் 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை 29 வருடங்களாக அவர் சிறையில் இருந்து வருகின்றார். இருப்பினும் இவ்விவகாரத்தை பொறுத்தமட்டில் கிருசாந்தி குமாரசுவாமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டமை மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்டமைக்கும் எனது கணவருக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் இல்லை. மாறாக 7வது கொலனி படை தலைமையகத்தின் புலனாய்வு அதிகாரியான கேப்டன் லலித் ஹேவாகே தலைமையிலான புலனாய்வு அதிகாரிகளால் செம்மணி சோதனை சாவடியில் கைது செய்யப்படும் விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 7வது படையணி தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மரணித்தவர்களின் உடல்கள் மீண்டும் செம்மணி சோதனை சாவடி அமைந்துள்ள இடத்துக்கு கொண்டு வரப்படும். அங்கு பணியாற்றிய எனது கணவர் உள்ளடங்களாக இவ்வழக்கில் தண்டனை பெற்ற 5 அந்த உடல்களை புதைக்குமாறு மேலே பெயரிட்ட கேப்டன் லலித் ஹேவாகேயினால் ஆணையிடப்படும். அதன் பிரகாரம் எனது கணவர் உள்ளடங்களாக 5 செம்மணி சோதனை சாவடிக்கு அண்மையில் உள்ள பகுதியில் அந்த உடல்கள் புதைக்கப்படும். வீதியில் செல்லும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதே 1996ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செம்மணி சோதனை சாவடியில் பணியில் ஈடுபட்டு வந்த எனது கணவர் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச உள்ளடங்களாக ஏனைய 5 வேலையாக இருந்தது. செம்மணி சோதனை சாவடியானது அக்கால பகுதியில் யாழ்ப்பாணத்துக்குள் உள்நுழையும் பிரதான சோதனை சாவடியாக இருந்தது. அச்சோதனை சாவடியில் பணியாற்றிய எனது கணவர் உள்ளடங்களாக ஏனைய 5 இராணுவத்தினருக்கு மேலதிகமாக கேப்டன் லலித் ஹேவாகேயின் ஆலோசனைக்கு அமைவாக காலை 9 மணி முதல் மாலை 4 மணி தொடக்கம் 6 மணி வரை மொழிபெயர்ப்பாளர்கள் என்ற ரீதியில் நாளாந்தம் இந்த சோதனை சாவடிக்கு வருகை தரும் லெப்டினல் துடுகல, லெப்டினன்ட் உதயகுமார, மொழிபெயர்ப்பாளர்களான காவல்துறை பரிசோதகர் சமரசிங்க, காவல்துறை பரிசோதகர் நசார் ஆகியோரால் அங்கு அழைத்து வரப்படும் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினரால் அடையாளம் காண்பிக்கப்படும் வீதியில் செல்லும் சந்தேக நபர்கள் செம்மணி சோதனை சாவடியில் கைது செய்யப்படுவர். அவர்கள் மாலை 4 மணியின் பின்னர் ட்ரக் வாகனத்தில் ஏற்றப்பட்டு 7வது கொலனி இராணுவப்படை தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்படுவர். அங்கு மரணிப்போர் இரவு வேளையில் மீண்டும் செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டு வரப்படுவர். அவர்களை புதைக்குமாறு எனது கணவர் உள்ளிட்ட தரப்பினருக்கு உத்தரவிட்டுவிட்டு வந்தவர்கள் மீண்டும் திரும்பிச் செல்வார்கள் என்றே எனது கணவர் கூறியிருக்கின்றார். செம்மணி சோதனை சாவடியில் இவ்வாறான நடவடிக்கைகள் சுமார் 1 வருட காலமாக இடம்பெற்றிருக்கின்றன. எனது கணவர் உள்ளடங்களாக தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இந்த 5 செய்தது உயர் அதிகாரிகளால் கொண்டு வந்து தரப்படும் உடல்களை புதைத்தமை மாத்திரமே ஆகும்.
எனது கணவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கான ஒரே சாட்சியாக இருந்தது அவர் மனித புதைகுழிகளை அடையாளம் காண்பித்தமை மாத்திரமேயாகும். எனது கணவருடன் தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய 5 உயர் அதிகாரிகள் கொண்டு வந்து தருகின்ற சடலங்களை தாம் புதைத்ததாக நீதிமன்றத்தில் கூறியிருக்கின்றார்கள். கிருசாந்தி குமாரசுவாமி உள்ளடங்கலாக அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மாத்திரம் வெளிவந்தமைக்கான காரணம் என்ன? செம்மணி சோதனைச் சாவடியில் இதுவரையில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறு இருக்கையில் கிருசாந்தி குமாரசுவாமி குடும்பத்தின் படுகொலை மாத்திரம் வெளியே வந்தமைக்கு இதுவே காரணமாகும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவின் சகோதரியான சுனேத்ரா பண்டாநாயக்கவின் கணவர் சர்வதேச மனித உரிமைகள் செயற்பாட்டாளரான குமார் ரூபசிங்க ஆவார். குமார் ரூபசிங்க கிருசாந்தி குமாரசுவாமி குடும்பத்தின் உறவினர் என்பதால் அவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவிடம் முன்வைத்த வேண்டுகோளுக்கிணங்க கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை விவகாரம் தொடர்பில் மாத்திரம் கவனம் செலுத்தப்பட்டு செம்மணி சோதனைச் சாவடியில் பணியாற்றிய எனது கணவர் உள்ளிட்ட இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். கிருசாந்தி குமாரசுவாமி உள்ளடங்கலாக அவரது குடும்பத்தினரும் மேலே குறிப்பிட்ட முறையில் கேப்டன் லலித் ஹேவாகே குழுவினராலேயே கைது செய்யப்பட்டனர். செம்மணி சோதனைச் சாவடியில் இறுதியாக கைது செய்யப்பட்ட கிருசாந்தி குமாரசுவாமி உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் கைதான அன்றைய தினம் 4 மணியின் பின்னர் 7ஆம் காலனி இராணுவப்படை தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு 2 தினங்களின் பின்னர் அவர்கள் கொல்லப்பட்டு அவர்களது உடல் மீண்டும் செம்மணி சோதனைச் சாவடிக்கு கொண்டு வரப்பட்டன. அங்கு எனது கணவர் உள்ளடங்கலாக ஏனைய இராணுவத்தினரிடம் அவர்களது உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதுடன் அவற்றை புதைக்குமாறு உத்தரவிட்ட கேப்டன் லலித் ஹேவாகே அங்கிருந்து வெளியேறினார். தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் எனது கணவரால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களுக்கு அமைவாக 1999ஆம் ஆண்டு கேப்டன் லலித் ஹேவாகே, கேப்டன் பெரேரோ, லெப்டினல் உதயகுமார, மொழிபெயர்ப்பாளர்களான காவல்துறை பரிசோதகர் சமரசிங்க, காவல்துறை பரிசோதகர் அப்துல் ஹமீத் நசார், லெப்டினல் துடுகல ஆகிய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். 6 மாதங்களில் அவர்கள் பிணையில் விடுதலையானதன் பின்னர் அந்த வழக்குக்கு என்ன நடந்தது என யாருக்கும் தெரியவில்லை. இந்த சம்பவத்தின் பின்னர் எனது கணவர் சார்பில் முன்னிலையாவதற்கு விருப்பம் தெரிவித்து போகம்பரை சிறைச்சாலைக்கு வருகை தந்து அவரை சந்தித்த ஜனாதிபதி சட்டத்தண்ணி குமார் பொன்னம்பலம் எனது கணவரிடம் விடயங்களை கேட்டறிந்ததன் பின்னர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று அவரை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார். இருப்பினும் திடீரென குமார் பொன்னம்பலம் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பில் எனது கணவரால் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டது. இருப்பினும் உயர் நீதிமன்றத்துக்கு அழுத்தம் பிரயோகித்து எனது கணவர் உள்ளிட்ட தரப்பினருக்கு மீண்டும் மரண தண்டனை விதிக்கச் செய்தவர் அப்போதைய ஜனாதிபதி ஆவார். செம்மணி சோதனைச் சாவடி குறித்த சகல தகவல்களையும் மேல் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியமே அதற்கு காரணமாகும். அந்த பழிவாங்கல்கள் இன்று வரையிலும் தொடர்கின்றன. 1998ஆம் ஆண்டு எனது கணவர் உள்ளடங்கலாக இராணுவத்தினர் 5 மரண தண்டனை விதிக்கப்பட்ட தினத்திலிருந்து தற்போது வரை பதவியில் இருந்த ஜனாதிபதிகளுக்கு மேன்முறையீட்டு கடிதங்களை அனுப்பி வைத்திருந்தாலும் இன்னமும் எவ்வித நிவாரணத்தையும் பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. செம்மணி பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்தியமையினால் எனது கணவர் உள்ளிட்ட சாட்சியாளர்கள் குற்றவாளிகளாக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு 29 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு வெறுமனே 5 தொடக்கம் 10 வருடங்களுக்கு குறைந்த ஆண்டுகள் மாத்திரம் சிறையில் இருந்த பலர் கடந்த 2024ஆம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகளால் பொது மன்னிப்பு வழங்கி விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்போது உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுவதற்கு காரணம் உங்களுக்கோ அல்லது உங்களது அரசாங்கத்துக்கோ எந்த ஒரு தரப்பினரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை என்பதனாலேயே ஆகும். எனவே நீதியை நிலைநாட்டும் வகையில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை உள்ளடங்கலாக செம்மணி சோதனைச் சாவடியில் நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுங்கள். 1998ஆம் ஆண்டு முதல் இப்போது வரை செம்மணி சோதனைச் சாவடியை அண்மித்த பகுதிகளில் 5 மனித புதைகுழிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு இக்கடிதத்தை எழுதும் 2025ஆம் ஆண்டிலும் அங்கு மனித புதைகுழி ஒன்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. எனவே 1998ஆம் ஆண்டு மேல் நீதிமன்றத்தில் எனது கணவர் கூறிய சகல விடயங்களும் உண்மையானவை என்பதை இப்போது ஒட்டுமொத்த உலகமும் அறிந்து கொண்டிருக்கின்றது. இதுவரை காலமும் அதிகாரத்தில் இருந்த ஆட்சியாளர்கள்
இராணுவத்தின் உயர் அதிகாரிகளை காப்பாற்றி கீழ்மட்டத்தில் இருந்தவர்களை தண்டித்துவிட்டு குற்றமிழைத்த இராணுவத்தினருக்கு தாம் தண்டனை அளித்திருக்கின்றோம் என்று சர்வதேச சமூகத்திற்கு கூறி வந்திருக்கின்றார்கள். இப்போது தண்டனையை அனுபவித்து வரும் இராணுவ வீரர்கள் தண்டனை பெறும்போது கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச, DM ஜெயதிலக்க, JM ஜெயசிங்க, ASP பெரேரோ ஆகியோர் இராணுவத்தில் இணைந்து முறையே 7, 5, 2 மற்றும் 1 வருடங்களே கடந்திருக்கின்றன. இதேபோன்று காவல்துறை பரிசோதகர்கள் காவல்துறையில் இணைந்து கொண்டு 1 வருடமே ஆகியிருக்கிறது. அவர்களால் 250, 300 பேரை கைது செய்து படுகொலை செய்திருக்க முடியுமா? இவ்வாறானதொரு பின்னணியில் யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சகல படுகொலைகள் மற்றும் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்ட விதங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளிப்படுத்துவதற்கு எனது கணவர் தயாராகி வருகின்றார். இந்நிலையில் எவ்வித சாட்சியங்களுமின்றி குற்றவாளிகளாக்கப்பட்ட எனது கணவர் உள்ளிட்ட இந்த இராணுவத்தினருக்கு நியாயமான நிர்வாணத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் ஆணைக்குழு ஒன்றை நியமித்து செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் எனது கணவர் அளித்த வாக்குமூலங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் அன்புக்குரியவர்களை இழந்த தரப்பினர்களுக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கு நடவடிக்கை எடுங்கள். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற யுத்த குற்றங்களுடன் தொடர்புடைய சகல இராணுவ அதிகாரிகளினது பெயர் விவரங்களை எதிர்வரும் காலங்களில் வெளியிடுவதற்கு எனது கணவர் தயாராகி வருகின்றார். எனவே எனது கணவரால் என்னிடம் கையளிக்கப்பட்ட இந்த கடிதம் தொடர்பில் உரியவாறு அவதானம் செலுத்துமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இவ்விடயம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையிடமும் முறைப்பாடு அளிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். எனது கணவர் சோமரத்ன ராஜபக்ச சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் எனது கணவர் தெரிவித்துள்ளார். 1999 தொடக்கம் 2024 ஆண்டு வரை அதிகாரத்தில் இருந்த ஜனாதிபதிகள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் உயர்மட்டத்தினர் என சந்தேகிக்கப்படும் பலரை விடுதலை செய்திருப்பதுடன் இலங்கை மத்திய வங்கி குண்டுவெடிப்பு, புறக்கோட்டை குண்டுவெடிப்பு, நாட்டின் தலைவர்கள் படுகொலை, பாடசாலை மாணவர்கள் மீதான தாக்குதல், பிக்குகள் மீதான தாக்குதல் என்பன உள்ளடங்களாக பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களை விடுதலை செய்வதற்கு பரிந்துரைகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு 29 வருட காலமாக சிறையில் இருந்து வரும் எனது கணவர் உள்ளிட்ட 5 மன்னிப்பு வழங்குமாறு உரிய கட்டமைப்புகளுக்கு பரிந்துரைக்க முடியாதது ஏன் என்பது இன்னமும் புரியவில்லை என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதம் ஜனாதிபதி அனுரகுமார் சனாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார ஆகியோருக்கு எழுதப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக அமைகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும்.